ஐபிஎல் 2026 சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போற பிளேயர்ஸ் யார் யாரா இருப்பாங்க, சிஎஸ்கே ஒரு பெரிய பர்சமோட இந்த ஆக்ஷன்ல போறாங்க, அதை பத்தியும் ரீசெண்டா அந்த ஆஸ்திரேலியாவோட ஓடிய ஸ்குவாட்ல இருந்து ஜட்டுவை டிராப் பண்ணிருக்காங்க, அதுக்கான காரணங்கள் என்ன, அது எல்லாத்தையும் வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு போய் சந்தினா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா T20 ஓடிஐக்கான ஆஸ்திரேலியா இந்தியாவோட ஸ்குவாட் அறிவிச்சிருந்தாங்க. அதுல என்னதான் ரோகோ பைஸ் பேக் ஸ்குவாடுக்குள்ள சொன்னாலும் ரோஹித் சர்மா அந்த கேப்டன்சி பண்ண போறது இல்லை இந்தியா டீம். சுமன் கில் தான் இந்தியன் டீமோட நியூ கேப்டன் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க ஓடிஎஸ்ல. கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரோஹித் சர்மா தான் கேப்டன்சில கண்டினியூ பண்ணி இருக்கணும். ரோஹித்துக்கு என்ன அப்ப மத்த பிளேயர்ஸ் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா ரோஹித் சர்மா என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா கண்டினியூ பண்ணிருக்கலாம் கேப்டன் ஓடிஎஸ்ல. அண்ட் அடுத்ததா வருவோம் இன்னொரு மெயினான விஷயத்துக்குள்ள. கௌதம் கம்பீர், அஜித் ஆகர் என்னடா ஸ்குவாட செலக்ட் பண்றீங்க நீங்க, உங்கள என்னடா சொல்றது தெரியல. ஜடேஜாவை வேற பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ல டிராப் பண்றாங்க ஓடிஎல. இதுக்கான இது என்ன சொல்றாங்கன்னா இன்னும் எங்களோட திங்ஸ்ல அவர் இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அப்படியே டெஸ்ட்ல வைட் கேப்டன்சி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே ஆஸ்திரேலியாவோட ஓடிஎஸ் ஸ்குவாட்ல இருந்து டிராப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓடில என்ன அஜித் ஆகர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆஸ்திரேலியாவோட போறனால இவங்க 2 பேரும் எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்றதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. டே ஜட்டு என்ன மாரி ஒரு பவுலர் அவரு. அண்ட் பவுலரை சொல்ல முடியாது, வருண் டிராப் பண்ணாங்க, அதை கூட விட்டுங்க பாத்துக்கலாம். ஜட்டு என்னங்க பண்ணாரு, ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ஜடேஜா. அவர்கிட்ட ஃபிட்னஸ்லாம் குறையல, அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாருன்னா இவனுக்கு சொல்லவே முடியாது. அண்ட் அர்ஷத் ராணாவை, சுப்மன் கில் இவங்க 2 பேருமே எழுதி வச்சுக்கோங்க, எல்லா ஸ்குவாட்லயும் இருப்பாங்க. கில்ல ஓடுங்க. ஆனா அர்ஷத் ராணா அவன் என்னடா பண்ண, உங்களுக்கு ஏசியா கப்ல ஒரு மேட்ச் விளையாடி கொடுத்தா அவனை கிளின்னு கிழிச்சிட்டாங்க. ஜடேஜா இந்த சாம்பியன் டிராஃபி ஸ்குவாட்ல ஒரு முக்கியமான பாட்டை வந்து ஃபைனல்ல கிட்டத்தட்ட 10 ஓவர் போட்டு வேற 25 ரன் கொடுத்து அந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருப்பாரு. அவரை டிராப் பண்ணிட்டு நீங்க எப்படா போவீங்க, அதுவும் ஆஸ்திரேலியன் கண்டிஷன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஜட்டு டிராப் பண்ணிட்டு போறதுல ஒரு விஷயமே இல்ல. இப்ப நடந்துட்டு இருக்க இந்த வெஸ்ட் இண்டீஸ் ஊர்ல தான் ஜட்டு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விளையாடு வாங்கினாரு. அவரை போய் எப்படா டிராப் பண்ணிட்டு வந்தீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல கைஸ். இவனுங்க செலக்ஷன்லாம், அதுவும் கௌதம் கம்பீர், அஜித் ஆகர் இவனுங்க சொல்ற ரீசன் தான் நம்மளால ஏத்துக்க முடியல. ஆஸ்திரேலியா கண்டிஷன், அதனால தான் நாங்க 2 ஸ்பின்னர் கொண்டு போலன்னு ஜடேஜாவுமே பார்த்தா டிராப் பண்ணிட்டானுங்க இவனுங்க. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு, இவனுங்க என்ன பண்றாங்க. அடுத்ததா ஐபிஎல் 2026 அக்டோபர் மந்த் பிறந்தாச்சு கைஸ். அடுத்தது நவம்பர் தான், அதுக்கப்புறம் டிசம்பர், இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. ஆக்ஷனுக்கு நடுவுல இன்னும் ஒரே மாசம் தான் இருக்கு. அடுத்த மாசம் கூட நம்மளுக்கு அந்த ரிலீஸ்ட் பிளேயர் லிஸ்ட் எல்லாம் கிடைச்சிடும். சிஎஸ்கே அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பிளேயர்ஸ்ல இந்த பிளேயர்ஸ் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணா சிஎஸ்கேக்கு ஆக்ஷன்ல இவ்வளவு பெரிய பர்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். ஆனா நான் ரிலீஸ் பண்ற பிளேயர்ஸ் சிஎஸ்கே கண்டிப்பா ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் ஆக்ஷனுக்குள்ள போலாம். அண்ட் எந்த பெரிய பிளேயர் இருந்தாலும் சிஎஸ்கே கண்டிப்பா அவங்க தட்டி தூக்கலாம். அதுல முதல்ல ஒரு பிளேயர் டவுட்டே இல்லைங்க, ஆர் அஸ்வின் தான் சொல்லணும். ஆஷனா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாரு ஐபிஎல் இருந்து. அண்ட் ஆப்வியஸா அவரோட இந்த 9.75 crores சிஎஸ்கேவோட பர்ஸ் அமௌண்ட்ல ஆட் ஆயிடும். அண்ட் அவருமே பாத்தீங்கன்னா ரிலீஸ் செய்யப்படுவாங்க சிஎஸ்கே. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆஷனாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ற பட்சத்துல சிஎஸ்கேக்கு 9.75 crores ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு அக்கௌண்ட்ல. அதை தொடர்ந்து சிஎஸ்கேவோட ஒரு காலத்துல சக்சஸ்ஃபுல் ஓபனரா இருந்தவர் தான் டெவான் கான்வே. கண்டிப்பா டெவான் கான்வே ருத்ராஜ் கேக்வாட் அந்த 2022 இருக்கட்டும் 23 சிஎஸ்கே சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போது ஒரு முக்கியமான பார்ட்டா இருந்தாரு. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஜுரிக்கு அப்புறம் அவரோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா T20ல அண்ட் லிட்டில் பிட்டில் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெட்டரா இல்லதாங்க சொல்லணும். முன்னாடி நம்ம இன்ஜுரிக்கு முன்னாடி பார்த்த கான்வேவும் இப்ப இருக்க கான்வேயுமே பாத்தீங்கன்னா அந்த அளவு நம்ம அப்ப பார்த்த கான்வே மாரி இல்ல. ஆல்ரெடி ஜேஎஸ்கேவுமே கட்டி விட்டாங்க டெவான் கான்வே. பாப்போம் சிஎஸ்கே கட்டி விடுறாங்களான்னு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவரு கூட இன்னொருத்தர் விளையாடுவாருங்க, ரச்சின் ரவீந்திராக்கு சிஎஸ்கே நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ஐபிஎல்ல. ஆனா அவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்குங்க டோர்னமெண்ட்ல. ஆனா போக பார்த்தா மொக்கையா பண்றாரு. அதே மாதிரி தான் இந்த ஐபிஎல் 2025 ஸ்டார்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு மும்பை கூட. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல சொதப்பிட்டாரு மனுஷன். என்ன பொறுத்த வரைக்கும் இவருமே 4 கோடிங்க இவரோட அமௌண்ட், இவருமே சிஎஸ்கே ஆபீஸா ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு பிளேயருங்க, இவரு எவ்வளவு பெரிய ஆளுங்கன்ற மாதிரி ராகுல் திரிபாதி ஒரு பெரிய ஐப்போட உள்ள வந்தாருங்க டீமுக்கு நம்பர் 4 ஸ்லாட்டுக்கு. ஆனா மனுஷன் அப்படியே மொக்கையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாதான் சொல்லணும். ஒண்ணுமே பண்ணலங்க இந்த ஐபிஎல் 2025 அவர் விளையாட வச்ச சிஎஸ்கே வேத்து தான் சொல்லணும். அண்ட் அடுத்ததா இன்னொருத்தர் தீபக் கூடா. அண்ட் ஊடாவுமே பெருசா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவங்க நாமே. அண்ட் அவர் நல்லா பண்ணுவாரு. ஆனா இதுக்கு முன்னாடி ஐபிஎல் நல்லாவே பண்றாரு. லாஸ்ட் இயர்ல பினிஷிங் நல்லா பண்ணாரு. ஆனா சிஎஸ்கேல டோட்டலா அவுட் ஆஃப் ஃபார்ம் சொல்லணும். அண்ட் நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க சிஎஸ்கே. ஆனா அவரால் எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. கண்டிப்பா சிஎஸ்கே இவருமே ரேஸ் பண்ணாங்க. 1.7 crores அவரோட அமௌண்டா இருக்கு. அடுத்ததான் நம்ம விஜய் சங்கர், அஜய் தம்பி சங்கர் இவர் தாங்க. அண்ட் விஜய் சங்கருமே இந்த ஐபிஎல் 2025 பெருசாலாம் எதுவுமே பண்ணலதாங்க சொல்லணும். அந்த ஒரு மேட்ச்ல டெல்லியோட அடிப்பாரு, அதுவுமே ஒரு டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் மாதிரி தான் விளையாடிருந்தாரு. கண்டிப்பா விஜய் நாமே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஆபீஸா ரிலீஸ் பண்ணிடலாம் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் அவருமே பெரிய பர்ஸ் அமௌண்ட்ல இல்ல, இவங்களா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த 2 crores குள்ளேயே வரவங்க தான். இவங்களுமே ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் ஆபியஸா ஜெமி ஓட்டனுங்க. ஓவர்டைம்லயுமே பாத்தீங்கன்னா நான் ரிலீஸ் பண்றேன், அவருமே ரீட்டைன் பண்ண என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட் தேவைப்படுது. அண்ட் ஓவரால நான் ஒரு 6 பிளேயர்ஸ் சொல்லிருக்கேன். அந்த 6 பிளேயர்ஸோட அமௌண்ட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணனா ஒரு 24.4 crores கிட்ட வருது. ஆபியஸா பிசிசி வருஷம் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 crores டீமுக்கு பாத்தீங்கன்னா எல்லா டீமுமே ஆட் பண்ணுவாங்க. அதோட சேர்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 30 crores கிட்ட சிஎஸ்கேக்கு
இந்த ஆக்ஷனுக்குள்ள போவாங்க இத்தனை பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா. And அப்படி மட்டும் சிஎஸ்கே இந்த ஆக்ஷனுக்குள்ள போனாருன்னா எந்த வர பெரிய பிளேயருக்கு கண்டிப்பா சிஎஸ்கே பிட்டிங் வார் நடத்துறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் ஏன் ஒரு கேமரன் மாரி ஒரு பிளேயர் உள்ள வந்தானா சிஎஸ்கே கண்டிப்பா தூக்கலாம். ஏன் சஞ்சு சாம்சன் அந்த ஒரு மேட்டரை இன்னும் முடியாம போயிட்டு இருக்கு. அதை பத்தியுமே நம்ம ஒரு கிளியரா ஒரு வீடியோல பேசலாம். சஞ்சு எப்படி சிஎஸ்கே எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதெல்லாம் பார்த்தா ஆர்ஆரோட மேனேஜ்மெண்ட் ஒத்து போனாரா, அண்ட் அதெல்லாம் தனியா ஒரு வீடியோல நம்ம பேசலாம் ஃபுல்லா கிளியர். என்ன பொறுத்தவரை சிஎஸ்கே இந்த ஒரு பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணா ஆக்ஷன்ல உங்களுக்கு ஒரு நல்ல பர்சன்ட் இந்த ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்குள்ள போலாம். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னா கைஸ், அண்ட் சிஎஸ்கே வேற எந்தெந்த பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அப்ப நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுத்து மறக்காம எல்லோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அப்போ இன்னொரு நல்ல சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் முறை உங்களுடைய பேர் வந்து நான் உங்களை எல்லோ தமிழன். ஸ்டே டியூன் கைஸ்.